முடக்கு ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். மக்களை, நம்ம ஐயா பாலையாவுடைய மிகச்சிறந்த படங்களில் எது மிக முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா அகண்டா மற்றும் பகவத் கேசரி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம். அதுவும் இல்லாமல் வெகுஜனங்களையும் கவர்ந்த படம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் கதையும் சரி, இதில் வந்திருக்க கேரக்டர்ஸுமே சரி, அவங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சீன்ஸ் வரும்போதும் அவங்களுடைய எமோஷனல் கனெக்ஷனும் ஏகப்பட்ட இடத்துல அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். அதனால தான் அந்த படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியலாக நமக்கு எதுவுமே தெரியாது. ஆர்டிஃபிஷியலாக நமக்கு அதிகமாக தெரிஞ்ச விஷயம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் தான். அதுலயும் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நீக்கிட்டு கதையா நாம பார்த்தாலுமே அந்த படங்கள் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தான் ஜனநாயகன் எடுத்திருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு மிகப்பெரிய சோகமும் ஆப்பும் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு விஜய் இந்த படத்தை ரீமேக் பண்றதுக்கு பதிலா பரத்தனும் நான் படத்தை ரீமேக் பண்ணிருக்கலாம். அது 1000% விஜயோடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டா இருந்திருக்கும். ஆனா என்னன்னே தெரியல, விஜய்க்கும் இந்த யோசனை இல்லை போல, விஜய்க்கு ஐடியா தரவனுக்கும் இந்த யோசனை இல்லை போல இருக்கு. பகவத் கேசரிக்கும் விஜயுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஏன் இவர் ரீமேக் பண்ணி இதுல தேவையில்லாத வேலைகளை எல்லாம் பண்ணி எங்க பார்த்தாலும் தளபதி தளபதி தளபதின்ற ஒரு ஸ்லோகனை மட்டுமே வச்சு படத்தை பயங்கரமா ஓட வச்சிடலாம் நினைச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு ஆங்கிள் இருக்கு. ஏன்னா இந்த படத்துல இவருக்கு அதிகமா சம்பளம்னு இங்க இருக்க தளபதி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா பேசிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். பட் அதுல இருக்க உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வேற யாருமே வெளியே இருந்து வந்து சம்பளம் தரவே இல்லை. இவருக்கு சம்பளம் தந்தது பாத்தீங்கன்னா இவர் கூட இவரை சேர்ந்தவங்க தான் இவருக்கு இவ்வளவு சம்பளம் தரதா பேசியிருக்காங்களே. அதை வச்சு இவரை இந்திய அளவுல மிகப்பெரிய நடிகர்னு காட்டுற அளவுக்கு இவனுங்க வேலையை பார்த்திருக்கானுங்களே தவிர உண்மையாவே மிகப்பெரிய நடிகர்களா இருக்கவங்க கூட இந்த அளவுக்கு எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. முக்கால்வாசி விஜயுடைய வாழ்க்கை பிஆர்ல ஸ்டார்ட் ஆனதுதான். அந்த பிஆரை வச்சுதான் இவங்க இன்னை வரைக்குமே ஓட்டிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்களால இதை ஏத்துக்கவே முடியாது. ஆனா அதுலயும் ஜென்யூன் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். இதை ஏத்துக்கிட்டு பாதி பேர் இன்னும் அதுல இருக்காங்க. சில பேர் இதை ஏத்துக்கிட்டு என்னால இனிமேல் இங்க இருக்க முடியாதுடான்ட்டு வெளியே வந்தவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்யூன் ஃபேனா, சினிமா ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கே இதை ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா பகவத் கேசரியில பொலிட்டிக்கல் ஆங்கிள் எதுவுமே கிடையாது. ஜனநாயகன் பாத்தீங்கன்னா இவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை ஸ்டார்ட் பண்ண எடுத்த படம் அப்படின்ற ஒரு டேக் வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த படம் முழுக்க முழுக்க கதையை நோக்கி பயணிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது முழுக்க முழுக்க விஜயை மையப்படுத்தியே விஜயை உயர்த்துவதற்காகவே விஜயுடைய கட்சியை அதில் வேற லெவலில் காட்டுறதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் 100%. விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய மேடை பேச்சு இன்னுமே ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது மாதிரி பேசினா மட்டும்தான் தன்னுடைய ரசிகர்களை தன் பக்கம் வச்சுக்க முடியும்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு காரணத்தால தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னை வரைக்குமே தேர்தல் முடிஞ்சுமே ரிசல்ட் வரப்போகுது, இப்ப நாம எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எந்த மாதிரியான ரிசல்ட் வந்தாலும் நாம இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு இன்னை வரைக்குமே அவர் ஏன் தன்னுடைய ரசிகர்களுக்கான பொது கருத்தை சொல்லாம இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய ரசிகர்களை வச்சு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்துல இருந்தே இப்பவும் அவங்களுடைய ரசிகர்களை ஏமாத்தி தான் அரசியல் ஆதாயம் தேட பாக்குறாரு. இதை விஜய் ரசிகர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஆனா உண்மையாவே நான் சொன்ன மாதிரி ஜென்யூன் ஃபேன்ஸா இருந்து அதையும் தாண்டி பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு காரணத்தால தான் அவர் இன்னை வரைக்குமே தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், விஜய் ரசிகர்களுக்கு பொதுவெளியில் எப்பவுமே சினிமா ரீதியான சண்டை போட்டு தான் பழக்கம். அப்போ அவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கேவலமாக இருக்கும். அது அவங்க மட்டும் கிடையாது, எல்லா ரசிகர்களுமே அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லா ரசிகர்களுடைய தலைவர்களும் அரசியலுக்கு வரல. இந்த வித்தியாசத்தை ஒரு தலைவனா தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்ல மறந்துட்டார். இதனாலேயே அவங்களுடைய ரசிகர்கள் சோசியல் மீடியால தேவையில்லாத வார்த்தையை பேசி அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்காங்க. அதுலயும் இப்ப ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அதை பார்த்து எத்தனை பேர் அழ போறாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. இது எல்லாத்தையுமே அவர் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கணும்னா
இந்த மாதிரி நேரத்துல இப்படி இருக்கணும்னு அவர் ஏதாவது அறிக்கையை வெளியே விட்டுருக்கணும், அதையும் பண்ணல. இவர் என்னதான் அரசியல் பாதார் எனக்கு துளியும் புரியல. இதனாலதான் சொல்றேன், ஜனநாயகன் படம் இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய இமேஜையும் தன்னுடைய ஹீரோயிசத்தையும் தன்னுடைய ரசிகர்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காகவே இவர் படம் மூலமா என்ன பண்ணுவாரோ அதை இந்த படத்துல பண்ணி வச்சிருக்காருன்னு 100% சொல்லுவேன். பட் இவர் பொலிட்டிக்கலா தன்னுடைய ரசிகர்களை ஒரு அரசியல் படுத்தணும்னு நினைக்கவே இல்லை இன்னி வரைக்குமே. சினிமாவில் எப்படி கோல்டு காயின் கொடுத்து ஓடாத படத்தை ஓட வைக்கவும், பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்காத படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை படைச்சதுன்னு சொல்ல வைக்கவும், ஏகப்பட்ட அடிமைகளையும் தற்குறிகளையும் ஏகப்பட்ட ரவுட் மீடியாக்களை வச்சுட்டு சுத்துறாரோ, அது மாதிரி அரசியல்லையும் பண்ணிடலாம்னு நினைச்சுதான் இந்த படத்தை அவரை சேர்ந்த அவங்களே லீக் பண்ண வேலையை பார்த்துருக்காங்களே தவிர இதுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதுல ஆதாயம் தேடக்கூடிய ஆட்கள் அவங்க 2 பேருமே கிடையாது. இதன் மூலமா ஆதாயம் அவங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா துளியுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் எப்படி இந்த எலெக்ஷன் இருக்க போகுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா கட்சியை ஆரம்பிச்ச விஜயை தாண்டி அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் கிளியரா தெரியும். சோ இந்த லீக்குக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பைரசியை நீ ஆதரிக்கிறியா? பைரசி எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு 1000 பேரோட உழைப்பு, 1000 குடும்பத்துடைய காசு நீங்க ஊறிட்டு இருக்கானுங்க. டேய் தற்குறிகளா, இதுக்கு பின்னாடி இது மாதிரியான பெரிய படங்களுக்கு பின்னாடி இருக்க எவ்வளவு கருப்பு பணங்கள் வெள்ளை பணங்களா மாற்றப்படுதுன்னு இங்க இருக்க ரசிக தற்குறிகளுக்கும் கோமாளிகளுக்கும் துளியும் தெரியாது. சாதாரணமா ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தை எல்லாம் பைரசியில நாம பார்க்கவே கூடாது. அது மாதிரியான படங்களை நாம தியேட்டருக்கு போய் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா பெரிய நடிகர்களை வச்சு இங்க ஏகப்பட்ட கருப்பு பணங்களை வெள்ளை பணங்களா மாத்துற அளவுக்கு வேலை நடக்குதுன்னு இங்க இருக்க நான் சொன்னேன் இல்லையா, கோமாளிகளுக்கு துளியும் தெரியாம என்னமோ இவனுங்க தான் இந்த திரைப்படத்துறையவே கண்டுபிடிச்ச மாதிரி உருண்டுட்டு இருக்கானுங்க. அவங்க வாழ்க்கை போச்சு, இவங்க வாழ்க்கை போச்சுன்னு. அதை தாண்டி இந்த சினிமாவையெல்லாம் தாண்டி நாம அன்றாடம் சாப்பிடக்கூடிய இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் தேவையான நெல் மூட்டையை பாதுகாக்கவே இங்க ஒரு கூடாரத்தை அமைக்க வக்கில்ல. உயிர் சம்பந்தமான அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொங்காத நாம ஷேரும் லைக்கும் மட்டும் பண்ணிட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா எங்க தளபதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை நீ பைரசியில பார்க்கலாமா? அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அது மனித உரிமை மீறல் தெரியுமான்னு உருட்டு இருக்கானுங்க. தற்குறிகளா, மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. இந்த பைரசியை விட ஏகப்பட்ட அத்தியாவசியமான விஷயங்களுக்காக நாம போராடி இருக்க வேண்டிய நிலைமை எப்பவோ உருவாகி இருக்கணும். ஆனா இன்னுமே நாம எதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருளோ ஐரோப்பாவிலும் இந்த உலகம் முழுக்கவும் அந்த பொருட்களை எல்லாம் நாம தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை பத்திலாம் இங்க இருக்க எந்த தற்குறிக்கும் தெரியல. இது நம்மளுடைய உயிர் சம்பந்தமான விஷயம்னு இங்க இருக்க எந்த கோமாளிக்கும் தெரியல. ஆனா எங்க தளபதி படம் பைரசியில வந்துடுச்சு தெரியுமா, அது எவ்வளவு பெரிய அரசியல் ரீதியான அழுத்தம் தெரியுமான்னு உருண்டுட்டு இருக்கானுங்க தற்குறிங்க. தயவு செய்து சொல்றேன், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஏகப்பட்ட விஷயங்களுக்காக நாம கவலைப்படணும். ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதோ ஒரு நடிகனுக்காக 100 கோடி 200 கோடின்னு வாங்குற நடிகனுக்காக, பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்ச நடிகனுக்காக, தன்னுடைய குடும்பத்தையே ஒழுங்கா பார்க்க வக்கத்த நடிகனுக்காக, தன்னுடைய ரசிகர்களுக்கு எந்த மாதிரியான உதாரணமா இருக்க போறோன்ற ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாத தற்குறி நடிகனுக்காக பைரசி எல்லாம் ஆதரிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையான காசு அதுல இருக்கா? அதை போட்டு இவங்க கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து வெளியெடுத்தாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. அதை நாம பைரசியில பார்க்கவே கூடாது. பைரசியில பாக்குறது தப்பு தான். பட் இங்க கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்தக்கூடிய ப்ராசஸ் நடக்கிறதால இதையெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நாம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க பைரசியை நிறுத்த முடியாது. பைரசின்றது வேர்ல்ட் வைட் இருக்கிறது தான், அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதை முதல்ல நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைரசிங்கிறது நம்ம கிட்ட இருந்து வரல, மக்கள் செய்யறது கிடையாது. இந்த பைரசியை செய்யறதே அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க சில பேர் தான், இங்க இருக்க நிறைய பேருக்குமே தெரியல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் ஃபேன்ஸ் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். சென்சார் போர்டு அவங்கள காப்பாத்தி இருக்கு. இது தெரியாம இங்க பல பேர் இத திமுக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இத 99% இல்ல 100% இத பண்ணது முழுக்க முழுக்க இவர் தான். இவர் தவிர வேற யாருக்குமே இதை ரிலீஸ் பண்ணி அதன் மூலமா ஆதாயம் தேடக்கூடிய வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது உள்ளடி வேலை தான். உள்ள இருந்து எவனோ பண்ணியிருக்கான். கேசரியில ஸ்டார்டிங் ஒரு ஃபைட் சீன் வரும், சூப்பரா இருக்கும். உண்மையாலே கோரியோகிராஃபி அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். கேசரியில பயங்கரமா பண்ணிருப்பாப்புல பாலையா, அந்த அளவுக்கு சூப்பரா அந்த மனுஷன் அந்த வயசுல பண்ணிருப்பாப்புல. ஆனா இங்க விஜய் எப்படி இதெல்லாம் ஓகே சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய விஷயத்த அவர் எப்பவுமே
கண்ணை மூடிட்டு ஓகே சொல்றாரு போல இருக்கு. பாலையா பண்ண ஆக்ஷன்ல 20% கூட இந்த படத்துல எதுவுமே பண்ணல. தேவையில்லாத கிரிஞ்சு தான் ஏத்துக்கவே முடியல மக்களே. நீங்க விஜய் ரசிகரா இருங்க, யாரா வேணா இருங்க, கண்டிப்பா இதை உங்களால ஏத்துக்க முடியாது. அது அஜித் ஃபேனா சொல்றேன், ஒரு படத்தை நம்ம பார்க்கணும்னா அதுல ஹீரோவையும் தாண்டி கதை நல்லா இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஆள் தான் நானு. ஆனா இருந்தாலுமே நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எலிவேட் பண்றேன்ற பேர்ல உண்மையாவே உங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. ஆஸ் எ ஜென்யூன் விஜய் ஃபேனா இருந்தாலுமே உங்களால கண்டிப்பா நான் சொன்ன பாயிண்ட நிராகரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் இப்படி இருந்தது அப்படின்றத தாண்டி இது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்றதையும் தாண்டி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாகிஸ்தானிய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா காட்டியிருப்பாங்க. நல்ல கவனிங்க, பாகிஸ்தானிய இஸ்லாமியர்களை. உங்களுக்கே தெரியும் துரந்தர்லயும் அதுதான் கதை. ஆனா துரந்தர்ல உண்மை தகவலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம், அதுல கொஞ்சம் ஃபிக்ஷனை ஆட் பண்ணிருக்கோம். ஆனா இதுல அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்க தீவிரவாதிகளை தான் காட்டுறாங்களே தவிர இந்தியாவில் இருப்போர்கள் அப்படின்னு காட்டவே இல்லை. ஆனா உங்களுக்கே நல்லாவே தெரியும், பாகிஸ்தான் தோத்துட்டா இந்தியாவில இருக்க பல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பச்சை சங்கிகள் என்ன பண்ணுவானுங்கன்னா அழுவானுங்க. இந்தியா தோக்கணும்னு வேண்டக்கூடிய ஆட்கள் இங்க அதிகமா இருக்கானுங்க. பாகிஸ்தானுக்கு மட்டும் இருக்க திமுகல இருக்க அரசியல்வாதிகளே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இதோ இப்ப சல்மா கூட கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையாவே இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களுடைய நோக்கம் எல்லாமே இந்தியாவை யார் ஆள்றாங்களோ அவங்கள டவுன் கிரேட் பண்ணிட்டு இவங்களுடைய விசுவாசத்தை பாகிஸ்தானுக்கு காட்டணும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில சீனை பார்த்துட்டு இங்க இருக்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பச்சை சங்கிகள் விஜய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்றாருன்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஈரான்ல கொமேனி செத்தப்போ இங்க உருண்டு போராட்டம் பண்ணானுங்க. என்ன, ஈரான்ல ஒரு செத்துட்டாரு, இங்க போராட்டம் பண்ணானுங்க. அதே மாதிரி ஈரான்ல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பெண் குழந்தைகள் மேலையும் பள்ளிகள் மேலேயும் குண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை விட்டானுங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து பெண் குழந்தைகள் மேல குண்டு போடுறாங்கன்னு இவங்க சொன்னாங்க. ஆனா இதே மனிதாபிமானத்தோட பெண்கள் மேல இது மாதிரி ஆகிடுச்சேன்னு ரொம்ப அழுதானுங்க இல்லையா. இவனுங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண இவனுங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறதும் இவங்களுடைய அதே மதத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க மேல ஹாஸ்பிட்டல்ல 500க்கும் மேற்பட்டோரை குண்டு போட்டு கொன்னது பாகிஸ்தான்ல இருக்க பச்சை சங்கி தீவிரவாதிகள். அவனுங்க கொன்னதுக்கு இங்க இருக்க எவனுமே ஆர்ப்பாட்டம் பண்ணவே இல்லை. ஆனா கொமேனிக்கு ஒண்ணுன்னதும் அங்க இருக்க பச்சை சங்கிகளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னதும் இங்க இருந்து தானமா தரது என்ன, நகைகளை தரது என்ன, இவங்களுடைய பணத்தை தூக்கி தரது என்ன, இவ்வளவு வேலை பண்ணாங்க. ஆனா இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதையுமே இவங்க பண்ணல. அப்படியே இங்க இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலை மையப்படுத்தி எடுத்தாலுமே அது வரலாற்று ரீதியா பதிவு செய்யப்பட்டிருந்தாலுமே இங்க இருக்க பச்சை சங்கிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய மனசு புண்படுது, அதனால அதை நீக்குங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி? உண்மையாவே நடந்த ஒரு விஷயத்த நடந்ததுன்னு நாம எடுத்து வச்சு காட்டினா அது வந்து பொய், அது எங்களை வந்து துன்புறுத்துது அப்படின்னு உருட்டுவாங்களாம். உண்மையாவே ஒரு விஷயம் எங்கேயோ நடந்து அவன் செத்துட்டா அவனுக்கு முட்டு கொடுக்க இங்க வந்து வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவுல நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் இன்னமுமே பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பச்சை சங்கிகள் இருந்துட்டு தான் வராங்க. இதை நீங்க நம்பலன்னாலும் இதுதான் நெசம். இதை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். இது தெரிய வரும்போது ஐயோ ஒருத்தன் சொன்னானே, எவ்வளவு பேர் சொன்னாங்களேன்னு உங்களுக்கு அப்ப தோணும். ஏன்னா எங்கெல்லாம் டெமோகிராபிக்கல் சேஞ்ச் இவங்களுக்கு அதிகமாகுதோ அங்கெல்லாம் இவங்க தங்களுடைய வேலையை காட்டிட்டே இருப்பாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. இப்போ ஜனநாயகன் ரிலீஸே ஆகல, வெளிவராத ஒரு படத்தை பார்த்துட்டு அதுல இருக்கிற காட்சிகள் எங்களை புண்படுத்துதுன்னு அமீர் போன்ற கஞ்சா திருடுறவனுங்க, கஞ்சா விற்கிறவனுங்க, அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பல எக்ஸ்ட்ரீம் பச்சை சங்கிகள் மைக் முன்னாடி நின்றுட்டு விஜய் இது மாதிரி செய்கிறார், அவர் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்து வருகிறார்னு விஜய் மேல இவனுங்க வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இருந்தாலுமே விஜய் படத்துல இந்த சீன்லாம் வச்சது பொய்யான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது உண்மைதான். உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப சமீபத்துல கூட நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்படி இருந்துமே இந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் இல்ல இது கிடையவே கிடையாதுன்னு உருட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க அவங்களுடைய செய்கைகளை மறைக்க பாக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. படத்தையும் தாண்டி விஜயோடைய அரசியல் அறிவற்ற நகர்வுகளையும் தாண்டி விஜயோடைய ஃபேன்ஸையும் தாண்டி இந்த படம் ஒரு குப்பைன்றதையும் தாண்டி இதுல சொல்லப்பட்ட இந்த விஷயம் இருக்கு தெரியுமா, இதனுடைய வரலாறை நாம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்ன்றது முக்கியமான கருத்து. இதை விஜய் சொல்றாரோ இல்லையோ, ஆனா இந்த படத்தின் மூலமா என்னோட டேக்அவே இதுதான். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் இவங்க மட்டும் எங்க எது நடந்தாலும் அதை உண்மை சம்பவம் நாம எடுத்து தூக்கி வச்சா அதன் மூலமா எங்களுக்கு மனசு வருத்தப்படுதுன்னு உருட்டுறாங்க. அதை நீக்க சொல்லி ஏன் இவங்க அவ்வளவு போராட்டம் பண்றாங்க, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க
இவங்களுடைய வரலாறை படிங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதை நீங்க படிக்க படிக்க எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். இங்க பெரும்பான்மையா 99% ரிலிஜன் மூலமா அடக்கி வச்சிருக்காங்க. இவங்களால நினைச்சாலுமே வெளிவர முடியாது, அந்த அளவுக்கு அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனாலேயே சில பேர் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமையில அவங்க இருக்கிறதால இதை எதிர்த்து அவங்களால வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. சோ எல்லாருமே நாம குத்தம் சொல்லிட முடியாது. இது எங்களை புண்படுத்துதுன்னு வெளிவந்து பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தலைமையா இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் வெளியே வந்து பேசுவாங்க. ஆடு அமீரெல்லாம் 1000% மானம் கேட்டவன். அந்த மானம் கேட்டவனை பொறுத்த வரைக்கும் இவன் மதம் சார்ந்து எதானா முட்டு கொடுத்துருவான். ஆனா மத்த மதங்கள்லாம் மேடை ஏறி என்ன வேணா வாய்க்கிழிய பேசுவான். அதுல இவனுக்கு உரிமை இருக்கான். நாம இவனை பத்தியோ இவங்க மத பத்தியோ பேச நமக்கு உரிமை இல்லைன்னு இவன் நமக்கு பாடம் எடுப்பான். சும்மா அண்ணாவை பயங்கரமா பில்டப் பண்ணும்போது அண்ணா பயங்கரமானவர், அவர் பயத்துக்கே பயங்காற்றவர்னு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசும்போது அதை கேட்டு ரவுடிகள் பயப்படுவாங்க. அந்த சீனை நம்ம பார்க்கும்போது உண்மையாவே நமக்கு பயம் வராது. அந்த சீனுக்கு ஏத்த ஒரு எமோஷன்ஸ் நமக்கு வராது. நமக்கு அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனான சிரிப்பு தான் வருது. இதுல 100% வினோத் இன்வால்வ் ஆகவே இல்லைன்னு தெளிவா தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே இதை வேற எவனோ எடுத்துட்டு வினோத்தை பெயர் அளவுல மேட்ச் பண்ணி விட்டுருக்கானுங்க. பியோர் கிரிஞ்ச் ஃபெஸ்ட். பாலையாவுடைய கேசரியில பாத்தீங்கன்னா பாலையாக்கும் லீலாவுக்கும் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அவ்வளவு சூப்பரா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஸ்கிரீன்ல வர சீன்ஸ் எல்லாம் உணர்ச்சி பூர்வமா இருக்கும். ஆஸ் அ சினிமா லவரா இது விஜயுடைய கடைசி படமா இருக்கும், இது விஜயுடைய சென்ட் ஆஃபா இருக்கும்னு எவனா சொன்னீங்கன்னா, ஆஸ் அ விஜய் ஃபேனாவே நீங்க இருந்து சொன்னீங்கன்னா கூட என்னால ஏத்துக்கவே முடியாது. இது அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. தேவையில்லாத விஜய் சும்மாவே இருந்து அரசியலுக்கு வந்துருக்கலாம் போல இருக்கு. இந்த படத்தை நான் பண்றேன்ற பேர்ல தேவையில்லாம சென்சார் போர்டு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இதுல பாஜக தான் இந்த வேலையை பண்ணிடுச்சு, திமுக தான் இந்த வேலையை பண்ணிடுச்சுன்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. இவங்க 2 பேருக்குமே இதுல எந்த லாபமும் கிடையவே கிடையாதுன்னு இங்க இருக்க விஜய் ரசிகர்களுக்கு துளியும் தெரியவே இல்லை. ஏன்னா 2 கட்சியுமே பயங்கரமான பெரிய கட்சிகள். அப்படி இருந்தும் விஜய இவங்க அடக்க ஒடுக்க இது மாதிரி பண்றாங்கன்னு நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் நினைக்கிறதே உண்மையாவே தவறான விஷயம். இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், விஜய் இன்னும் தன்னுடைய ரசிகர்களை பொலிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. அவர் இன்னும் தன்னுடைய ரசிகர்களை ரசிக மனப்பான்மையில தான் வச்சுட்டு வர்றாங்க. அது உண்மையாவே இவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ரொம்பவும் ஆபத்து. இவங்க என்ன பண்ணாங்களோ அது அப்படியே இப்ப திரும்பி இவங்களுக்கு நடக்குது. தன்வினை தன்னை சுடும்ன்றதுக்கு ஏத்த உதாரணம் பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தான். ஏன்னா இவங்க தன்னுடைய தலைவர் என்னென்ன பண்ணாரோ அது எல்லாத்தையும் என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு ஆதாரம் இருந்தாலும் சரி, முட்டு கொடுத்தே எங்க தலைவனை பாதுகாப்புன்னு சினிமேட்டிக் லெவல்ல இருந்தாங்க. இப்ப பாலிடிக்ஸ் அதை திருத்திக்காம ஊர்ல இருக்க எல்லா ரசிகர்களுடைய ஃபேன்ஸையும் இவங்க கடிச்சு வச்சதால இப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் பெரிய ஆப்பாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த லீக்க யார் பண்ணதுன்னா கன்ஃபார்ம் 100% சொல்லுவேன், இது அண்ணாவுடைய சைட்ல இருந்து தான் நடந்திருக்கு. இத லீக் பண்ணி இதன் மூலமா ஆதாயம் தேடக்கூடிய இடத்துல பாஜகவும் இல்லை, திமுகவும் இல்லை. ஏன்னா இவங்களுடைய கட்சிகள் மிகப்பெரிய பெயர் வாங்கின கட்சிகள். அண்ணா இப்பதான் உள்ள வராரு. அண்ணா உள்ள வரும்போது சில தகுதித்துவங்கள் பண்ணணும். அதனாலதான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. எதுக்கு இத விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்காக லாஸ்ட் படமா பண்ணாரு அப்படின்ற ஒரு பேச்ச இவர் வெளியே காட்டி இந்த படத்தை முடிச்சாருன்னு நீங்க நினைச்சாவே உங்களுக்கு கடுப்பா இருக்கும். அந்த அளவுக்கு இம்சை தான் இந்த படத்துல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு. சுத்தமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எதுவுமே இவங்க நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, இந்த படம் ஒரு சூன்யம். அதுலயும் பாலையா படத்தை போய் யாராவது ரீமேக் பண்ணணும்னு நினைச்சானா அது மிகப்பெரிய தவறுன்னு இதன் மூலமா நிரூபணம் ஆகிடுச்சு. அவர் படத்தை எல்லாம் யாராவது ரீமேக் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. Bro, I don't care. இதுல இன்னொரு குரூப் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? எப்படி இப்படி திருட்டுத்தனமா பாக்குறீங்க? எவ்வளவு பேருடைய உழைப்பு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கே இங்க 1000 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி படம் லீக் ஆயிடுச்சு, ப்ரொடியூசருக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமான்னு இன்னமும் ப்ரொடியூசர் இவங்க அப்பா மாதிரியும், ப்ரொடியூசர் இவங்களுடைய அம்மா மாதிரியும், ப்ரொடியூசர் இவங்களுடைய சொந்தக்காரங்க மாதிரியும், இந்த படம் லாஸ் ஆனாலும் அவங்க தூக்கு மாட்டிட்டு தொங்கிடுவாங்கன்ற மாதிரியும் ஊருட்டு இருப்பானுங்க. ஆனா இவனுங்க தன்னுடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி இவளை வளர்த்தாங்கன்னு சுத்தமா இதுங்களுக்கு தெரியாது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஜனங்கள் கிடையவே கிடையாது. ஆனா எங்களுடைய அண்ணனுடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அவருக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு உருண்டுட்டு இருக்குங்க தற்குறிங்க. அடுத்த வேலை சோத்துக்கு நீ வேலைக்கு தானே போகணும், நானும் அதே தானே பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிரச்சனை எது? அதை தானே பார்க்கணும். இது படம், படத்தை படமா பாருங்க தோழர்களே. இதுல தீவிரவாதத்தை காட்டினாலும் சரி, படம் திருட்டுத்தனமா வந்தாலுமே சரி, படத்தை படமாக பாருங்கள். இதனால எவனுக்கு நஷ்டமானா நமக்கு என்ன?
நமக்கே அடுத்த வேலை சோறு போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளை பாத்துக்கணும். இதுதான் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அவங்க பின்னாடி சுத்துறவங்களா இருந்தாலும் சரி, ஓட்டு போடுற பொதுஜனமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர அடுத்தவனை பத்தி யோசிக்க இங்க ஆள் கிடையாது. அதுல விதிவிலக்கு உங்க அண்ணனும் கிடையாது. உங்க அண்ணனும் ஒரே குட்டையில் உரிய மட்டை தான். அவர் இங்க வந்ததுக்கும் கன்வர்ஷன் வேலைகள் அவருக்கு பின்னால இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த படம் வெளிவந்துருச்சா பார்க்கணும். ஒரு விஜய் ரசிகரா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. திரைப்பட ரசிகரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து போய் பகவத் கேசரியை பாருங்க. Until we meet again.